வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து பார்ட் 1 சாப்டர் நம்பர் 9 ஃப்ரம் த ரூலர்ஸ் டு த ரூல்டு டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸ்க்கான டியூட்டிஸாக வந்துட்டு கௌட்டல்யா அர்த்தசாஸ்திராவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா a ruler's duty in the internal administration of the country are threefold. அதாவது ரூலர்ஸோடைய டியூட்டி அவங்களுடைய கண்ட்ரியை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ரூலர்ஸோடைய டியூட்டி வந்து த்ரீஃபோல்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரக்ஷானா என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் அக்ரேஷன்ஸ். அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்க நாட்டை வந்து ஆக்கிரமிக்காத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாலனானா என்னென்னா மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர் வித்தின் த ஸ்டேட். அவங்களுடைய கண்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும். தேர்ட் ஒன் யோகக்ஷேமானா என்னென்னா சேஃப்கார்டனிங் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அவங்களுடைய பீப்புளோடைய வெல்ஃபேரை வந்து சேஃப்கார்ட் பண்ணி தரணும். இதுதான் வந்து ஒரு ரூலர்ஸ்க்கான டியூட்டிஸாக வந்து கௌட்டல்யா வந்து அவருடைய அர்த்தசாஸ்திராவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா LN ரங்கராஜன்றவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வேர் டு கவர்மெண்ட்ஸ் கெட் தயர் பவர் ஃப்ரம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்கேருந்து பவர்லாம் வந்து கிடைக்குது. ஹவு டஸ் எ கண்ட்ரிஸ் கவர்மெண்ட் இன்ட்ராக்ட் வித் த பீப்புள். ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க பீப்புளோட வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஒய் டஸ் டெமோக்ரஸி மேட்டர். அதாவது டெமோக்ரஸி ஏன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். First one, what is government? What are its function? Governmentனா என்ன, இதோடைய ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். In grade 6 we learned the government, what government is and explore some of its roles. ஸோ கிளாஸ் 6ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்னா என்ன, அதோடைய ரோல்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு சிலதை வந்து படிச்சிருக்கோம். The government plays an important role in our life. திஸ் ரோல் இன்க்ளூட். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டண்ட் ரோல்ஸை வந்து ப்ளே பண்ணுது. அது என்னென்னு சொல்லிட்டு இங்கே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் மெயின்டைனிங் த லா அண்ட் ஆர்டர் இன் த சொசைட்டி. ஸோ நம்ம சொசைட்டியில் இருக்க லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும். என்ஷூரிங் பீஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபார் த பீப்புள். அங்கே இருக்க மக்களுடைய அமைதி பீஸாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், தென் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்டாக இருக்கணும். இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணி தரணும். மெயின்டைனிங் த ரிலேஷன்ஷிப் வித் த அதர் கண்ட்ரி. ஸோ நெய்பர் கண்ட்ரி பக்கத்தில் இருக்க கண்ட்ரி தென் அதர் கண்ட்ரிஸோட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும். டேக்கிங் கேர் ஆஃப் நேஷ்னல் டிஃபென்ஸ். ஸோ நம்ம வந்து நாட்டோடைய பாதுகாப்பை வந்து கவனிச்சுக்கணும். அதாவது ஆர்மிஸ் அதெல்லாம் வந்துட்டு டிஃபென்ஸை வந்து வச்சு அவங்க டேக் கேர் நம்மளோட கண்ட்ரியை வந்து டேக் கேர் பண்ணிடணும். டெலிவரிங் த எசென்ஷியல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பீப்புளுக்கு தேவையான எசென்ஷியல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் கூட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன்ஸ், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் வந்துட்டு பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜிங் த எக்கனாமி அண்ட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ மணி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணும். ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் அண்ட் இம்ப்ரூவிங் த பீப்புள் லைஃப். ஸோ அவங்களுடைய ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுடைய வெல்ஃபேர் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்காக தான் வந்துட்டு இருக்கணும். மக்களுடைய நலனுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இதுக்காக தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். In grade 6 we learned that the India as a democratic form of government. ஸோ கிரேட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு டெமோக்ரஸி அதாவது ஜனநாயக நாடுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். லைக் ஏ இந்தியா மெனி கண்ட்ரிஸ் ஹாவ் ஏ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் பட் சம் கண்ட்ரிஸ் ஹாவ் அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்தியா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸும் வந்துட்டு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இருக்காங்க. தென் சம் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈவன் ஆல் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஆர் நாட் எக்ஸாக்ட்லி சேம். ஸோ எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன் திஸ் சாப்டர் we will learn about various forms of government, how they differ from each other and how they function. ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணுன்றது வந்து கிடையாது. ஸோ இந்த லெசனில் வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, அது எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்றதை இந்த லெசனில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம்.
வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸினா என்ன? As we studied in grade 6, democracy is the best understood as the rules of the people. So 6th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்ரஸினா என்னன்னு படிச்சிருக்கோம்னா, it is the rule of the people, மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லி படிச்சிருக்கோம். rules of the people. This means that the source of the power and authority in democracy are the people of the country. So என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி டெமோக்ரஸி கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வித் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கூல். இதுக்கு ஒரு ஸ்கூலை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எ ஸ்கூல் எக்ஸாம்பிள். எ ஸ்கூல் இஸ் த ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் திங்ஸ் தட் மஸ்ட் பி டன். ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். ப்ரேயர், தென் மிட் டே மீல், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்கூலில் வந்து நடக்கும். மெனி டே டு டே டாஸ்க் நீட் டு பி மேனேஜ்ட் அண்ட் திங்ஸ் நீட் டு பி ஆர்கனைஸ்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியோடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதை மேனேஜ் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் டைம் டேபிள்ஸ் to be made and followed, the sports activity to be organized, food to be served during the lunch time, so called midday meal, utensils to be cleaned, speakers to be decided for the morning assembly, and activities to be arranged for no bad days. The list is very long in term of all the needs to be done in the school. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேயில் என்னென்ன கிளாஸஸ் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு டைம் டேபிள் மாதிரி டைம் டேபிள் ஃபார்ம் பண்ணுறது, தென் அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி டீச்சர்ஸ் வந்து ஒழுங்காக கிளாஸுக்கு போகிறாங்களான்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் டேக்கான ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறது. அப்படி இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா வீக்லி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது. தென் ஃபுட் சர்வ் பண்ணுறது. ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து கொடுக்குறது. அதுக்கு பேர் வந்துட்டு மிட் டே மீல் சொல்லுவாங்க. அந்த லஞ்ச் வந்து கொடுக்குறது, அதுக்கான யுட்டென்சில்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது. தென் ஸ்பீக்கர்ஸ் அந்த மார்னிங் அசம்பிளி. மார்னிங் அசம்பிளியில் வந்துட்டு யாரெல்லாம் என்னென்ன சொல்லணும், தாட் யார் சொல்கிறது, தென் திருக்குறள், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் யாரெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது. தென் நோ பேக் டே, அதாவது பேக்லெஸ் டே, பேக்கே கொண்டு போகாத அன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பீப்புள்ஸ், அதாவது ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு என்கேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கலாம். இது மாதிரி நிறையா வந்துட்டு ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. With so many things to be done, the head teacher realized that the student committee should be appointed so that the students can be part of making the relevant rules to get all this done, then help in the implementation of the rules and ensuring that the rules are being followed. The question before the head teacher was, who will be part of the committee? ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, ஹெட் டீச்சர்னால் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டி வந்து ஒன்று அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டியில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அது மாதிரி ரூல்ஸ் வந்து யார் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை வந்து யார் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுற ரூல்ஸை வந்து யார் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க, தென் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணி அதை யார் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த ஹெட் டீச்சருக்கு வந்து தோணுது. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. The head teacher discussed in the assembly. She proposed that it would be a good if some students can take responsibility of this task. ஸோ அந்த ஹெட் டீச்சர் அசம்பிளியில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், அது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. The student committee should be formed. Hearing this, the students got excited and started arguing. இதை கேட்டவுடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நக்மா, த ஸ்டூடெண்ட் இன் கிரேட் 12. ஸோ நக்மா வந்துட்டு கிரேட் 12 வந்து படிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த கிரேட் 12 ஆர் த மோஸ்ட் சீனியர், வி வில் டேக் கேர் ஆஃப் த எவ்ரி திங். ஸோ இருக்கிறதுலே வந்து ஹையர் கிளாஸ் நாங்கள் தான் வந்துட்டு 12th கிளாஸ் தான், நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்க. ஷோபா, பட் யூ வில் ஃபினிஷ் ஸ்கூல் இன் எ ஃபியூ மந்த். த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிரேட் 11 ஷுட் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ நக்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 12th கிளாஸில் இருக்கவங்க இன்னும் ஃபியூ மந்தில் வந்து கொஞ்சம் மாதத்துலேயே நீங்கள் வந்துட்டு ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகிடுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11ல் இருக்க நாங்கள் வந்து இதை டேக் கேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. குர்ப்ரீத் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஒன்லி 1 grade, we will
grade will take care of everything, then how will they know about the problems that other grade face? ஸோ ஒரு கிளாஸில் இருக்க ஒரு கிரேடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே நம்ம வந்துட்டு இந்த கமிட்டியில் எடுத்துக்கிட்டா அதர் கிரேடில் இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி தெரியுன்ற மாதிரி குர்ப்ரீத் வந்து கேட்குறாங்க. In the exciting situations, the students finally came the 3 opinion. ஸோ கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 opinion வந்து கொண்டு வராங்க. Everyone in the school became part of the committee and take responsibility. இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து த ஹெட் டீச்சர் சூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் செல்ஃப் ஃபார் த கமிட்டி. ஸோ ஹெட் டீச்சரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டியை வந்துட்டு சில பீப்புள்ஸை தேர்ந்தெடுத்து கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. The students choose their representative through the voting and the chosen representative became the member of the committee. ஸோ ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவை ஓட்டிங் மூலமாக தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 ஒப்பீனியன்ஸ் வந்து கொண்டு வராங்க. The first method may be seen appealing, but if every student of the school is the part of the committee, it will be difficult to reach the decision and managing implementation effectively. ஸோ ஸ்கூலில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அதில் குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்துட்டு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு அந்த மேக் பண்ண டிசிஷனை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. In the second method, since the head teacher select the student for the committee, many students will not have the role and won't have a way to ensuring their voice and the head regarding that need to want. ஸோ செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சரே வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது ஏன்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரோல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரோல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக தெரியாது, அவங்களுடைய வாய்ஸை வந்து என்ஷூர் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் த தேர்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த ஈச் கிரேட் சூசன் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் அமங் தெம்செல்ஃப் someone they believe is effectively advocate for their class needs. ஸோ தேர்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரேடில் இருந்தும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களால வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவும் போயிட்டு சொல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. This representative will serve on the committee meaning that the students committee will consist of the representative from each grade. This approach is the democratic way to choose the representative from form a committee. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸில் இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தென் அவங்க மூலமாக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டி கன்சிஸ்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் கிரேட். அப்போ ஒவ்வொரு கிரேடில் இருந்தும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அதில் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண முடியும், டெமோக்ராட்டிக் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். Previously, we discussed the various roles that the government plays in our life. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு வேரியஸ் ரோல்ஸ் நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். Just like the school committee, a government must create necessary rules, implement them and ensuring that everyone follow the rules. These 3 responsibilities are known as the functions of the government. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஸ்கூல்களில் இருக்க கமிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்கூல் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் த நெசசரி ரூல்ஸ், அவங்களுக்கு தேவையான ரூல்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ண ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் தெம், அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கிரியேட் பண்ண ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் ஃபாலோ திஸ் ரூல்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் த நெசசரி ரூல்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ளிமெண்ட் தெம் அண்ட் என்ஷூரிங் எவ்ரி ஒன் ஃபாலோ தீஸ் ரூல்ஸ். அவங்களுக்கு தேவையான ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணோம், கிரியேட் பண்ண ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண ரூல்ஸை வந்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு என்ஷூர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோடைய 3 ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா
கவர்மெண்டோடைய ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். The creation of the rules is called legislative function. ஒரு ரூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது யாருடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்னா இந்த சட்டமன்றம் சொல்லுவோம்ல அவங்களுடைய ஒர்க்காக வந்து இருக்கும். திஸ் ரூல்ஸ் சர்வ்ஸ் அஸ் த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரன்னிங் த கண்ட்ரி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு தேவையான நம்ம கண்ட்ரிக்கு தேவையான ரூல்ஸை வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. Next, the implementations of the rules and the administration of the country according to them known the executive function. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ண ஒரு ரூல்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிர்வாகத்துக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரூல் ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் பைக் ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரூல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். எக்ஸிக்யூட்டிவ்னா அந்த ரூல்ஸை வந்துட்டு எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். தென் என்ஷூரிங் த ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் இஸ் ரெஃபர் டு த ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அந்த ரூல்ஸை வந்து யாராவது மீறி போகிறாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணலை, ஹெல்மெட் போடாத போகிறாங்கன்னா அவங்கள வந்துட்டு பிடிச்சி ஃபைன் வாங்குறது, அதுதான் வந்து ஜுடிஷியரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரூல்ஸ் கிரியேஷன், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் த ரூல்ஸ், அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். ஃபைனலி என்ஷூரிங் தட் த ரூல்ஸ் ஆர் ஃபாலோடு, இது வந்துட்டு ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். எல்லாரும் அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து 3 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Democracy is defined as the rules of the people. This means that similar to the third method of the electing representative in a school, in a democracy, the people select their representative to govern them. ஸோ டெமோக்ரஸின்னு எதை டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் த பீப்புள், மக்களுக்கான ரூல்ஸ் தான் வந்துட்டு டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி தான் வந்துட்டு டெமோக்ரஸின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் அதுக்கான மீனிங் என்னென்னா த தேர்ட் மெத்தட். ஸ்கூலில் பார்த்தா அந்த தேர்ட் மெத்தட் ஒவ்வொரு கிரேட்லேருந்து ஒவ்வொரு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு தேவையான நீட்ஸை வந்து சொல்கிறதுக்காக, கவர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. However, not every country use the same method for choosing the representative. இதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரியும் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை வந்து சூஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது. We will explore this topic in the more detail in the following session. ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற செஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான கவர்னன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த லெசனில் நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். Abraham Lincoln, a US president in the late 19th century, described democracy as the government of the people, by the people, for the people, a perhaps still widely used today. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ஒரு யூஎஸ் பிரசிடென்ட். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரியில் இருக்க யுனைடெட் ஸ்டேட், அதாவது அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். அவர் டெமோக்ரஸின்றதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய கவர்மெண்ட், பை த பீப்புள் மக்களுக்கான கவர்மெண்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் ஆன கவர்மெண்ட், தென் ஃபார் த பீப்புள் மக்களுக்கான கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு டெமோக்ரஸிக்கு கொடுக்குற ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது. இதுதான் வந்து இப்போ வைட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புளாக தான் இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவிலும் அப்படி தான் இருக்குது. வாட் மேக்ஸ் த கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட்? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. The government of any country evolves over time. ஸோ நம்மளுடைய எவால்வேஷனில், அதாவது ஒவ்வொரு பீரியட் டைம் வந்து சேஞ்ச் ஆகும் போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டும் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. Since the countries have their own history, culture and aspirations, it is the natural that government of different countries are different. ஸோ நம்மளுடைய கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், கல்ச்சர் இருக்கும், அண்ட் அபிலாஷை, அதாவது ஆசைகள். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஓனானது இருக்கும். இது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய
நேச்சர், அந்த கவர்மெண்ட்டோடைய அந்த நேச்சராக வந்து இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். லெட்ஸ் லுக் அட் திஸ் சம் ஆஸ்பெக்ட் தட் கேன் மேக் ஒன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் another. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. This difference will become clear when we look at various type of government later in this chapter. ஸோ எதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக காமிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் வந்துட்டு லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. The key difference between the government. ஸோ கவர்மெண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா who gets decide that is the government. இதுதான் கவர்மெண்ட்னு சொல்லி யார் வந்து டிசைட் பண்ணுறாங்க, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட். செகண்ட் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா how is the government formed. கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது. what are the different part of the government and what they do. ஸோ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கவர்மெண்ட் ஒர்க்கிங் ஃபார், வாட் கோல் இட் இஸ் ட்ரையிங் டு அச்சீவ். யாருக்காக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுது, அவங்க வந்து என்ன கோல் அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த 4 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற 4 கீஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஹூ கெட்ஸ் டு டிசைட் தட் இஸ் த கவர்மெண்ட். யார் இதுதான் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி யார் வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னு சொல்லி இந்த இதில் பார்க்கலாம். in the most basic difference across many types of government, who or what says that this is the government of the country of our country. ஸோ மோஸ்ட் பேசிக்காக வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து சொல்கிறாங்க, who or what say, யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது என்னன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் who or what gives the government is the authority and power. இதுதான் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது. who யார், வாட் அது வந்து அந்த அத்தாரிட்டியும் பவரும் கொடுத்தது வந்து யார். ஃபார் எக்ஸாம்பிள், இன் எ டெமோக்ரஸி லைக் இந்தியா இஸ் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி ஹூ டிசைட் அண்ட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் த அத்தாரிட்டி, while in a theocracy the source of the authority is religious belief and the head of the religious institutions. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மள இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வந்து இந்தியா வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுறாங்க யார் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது. டிசைட் த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி யாருன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது யாருன்னா பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்தியாவில் வந்து டிசைட் பண்ணுறாங்க. தென் while in a தியோக்ரஸி த சோர்ஸ் ஆஃப் த அத்தாரிட்டி, அதுவே வந்து தியோக்ரஸினா என்னென்னா மதச்சார்பு அரசியல். ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதில் வந்து யார் வந்து அந்த ரூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த மத நம்பிக்கையோட இப்போ வந்து ஏதோ ஒரு ரிலீஜனை வந்து பேஸ் பண்ணி ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த ரிலீஜியனோடைய ஹெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரூல்ஸ் என்ன, அவங்களுடைய ரூல்ஸ் என்னவா இருக்கும், அவங்க எந்த மாதிரி டெமோக்ரஸி கண்ட்ரியாக இருந்தால் டெமோக்ரஸியில் தியோக்ரஸி மத சார்பு அரசியலை சார்ந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த மதத்துடைய அந்த ரிலீஜியஸோடைய ஹெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் அதிகாரம் பண்ணுவாங்க, அவங்களுடைய அத்தாரிட்டியாக வந்து இருப்பாங்க. ஹவு இஸ் த கவர்மெண்ட் ஃபார்ம்டு, கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுது, அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த டெமோக்ரஸி எ கவர்மெண்ட் இஸ் ஃபார்ம்ட் யூஸ்வலி த்ரூ த சேம் கைண்ட் ஆஃப் எலெக்ஷன். டெமோக்ரஸி கண்ட்ரியாக இருந்தால், டெமோக்ரஸி கவர்மெண்ட்டாக இருந்தால் என்ன மாதிரி வந்து கண்ட்ரி எந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த எலெக்ஷன்ஸ். கவர்மெண்ட் எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மூலமாக நம்ம வந்து எலெக்ட் பண்ணி நமக்கான எம்எல்ஏ எம்பிஸை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம்பிஎம் அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டெமோக்ரஸி கண்ட்ரியில் நடக்குது. த்ரூ த எலெக்ஷன் மூலமாக நம்மளுடைய அத்தாரிட்டியை வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். While the kingdoms which have the kings or queen, the kind that you have read about in other chapter. அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிங்டம்ஸ் அரசாட்சியாக இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்கோ இல்லைனா குயினோ தான் வந்து பார்த்திங்கன்னா
அதில் வந்துட்டு ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து படிப்போம். யூஸ்வலி சம் அதர் ஃபார்ம் வித்தின் த ஃபேமிலி கண்டினியூ டு ரூல்ஸ் அண்ட் டிசைட் ஹவு த கவர்மெண்ட் வில் செட் அப். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சம் அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் த someone from within the family continue the rules and decide the government. ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரூலராக வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. There are other way of forming the government in even democratic and can be different kind of elections. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸியாக இருந்தாலும் அவங்களுடைய கைண்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்க மாதிரி இல்லாமல் வேறு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து அவங்களுடைய எலெக்டிங் மெத்தடே வந்து வேறு மாதிரி இருக்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் வாட் டூ தே டூ? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் பார்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்ட்டர்ஸ் இருக்குது, அது எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுதுன்றதை வந்து இதில் பார்க்கலாம். எனி கவர்மெண்ட் ஹேஸ் மெனி பார்ட். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய பார்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். எனி கவர்மெண்ட்ஸ் ஹேஸ் மெனி பார்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஸ் தே வேரி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ functions of the government referred to earlier. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 3 functions, ஒரு கவர்மெண்ட்னா 3 function இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா legislative function, executive function and judiciary function can be performed by totally independent body or the same body. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து லெஜிஸ்லேட்டிவ். அந்த க்ரியேட் பண்ண ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஃபங்க்ஷன்ஸை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா, ரூல்ஸ் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்றது வந்து ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தோம். ஸோ 3 ஃபங்க்ஷனும் வந்து இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் பாடியாக அது வந்து இருக்க முடியும். த சிஸ்டம் டிசைட் ஹவு த கவர்மெண்ட் வில் ஒர்க் can be written down in a book of fundamental rules of the country called the constitutions, which is what happened in the most democracies. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம், நம்மளுடைய கவர்மெண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் டவுன் எழுதி வச்ச ஒரு சட்டமாக வந்து இருக்கணும். அதுதான் எழுதி வச்ச சட்டமாக வந்து ஒரு புக்கில் வந்து இருக்கும். அந்த புக்கோடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கை தான் வந்து நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு புக்கில் வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரைட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கோடைய நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன்ஸ், இந்த புக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து மோஸ்ட் டெமோக்ரஸிக் கண்ட்ரியில் வந்து நடக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு புக்கில் வந்து ரைட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்குக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் புக்குன்னு சொல்லுவாங்க. ஆர் இட் கேன் பி டிசைட் பை த கிங் ஆர் குயின் as it happen in the monarchy கவர்மெண்ட்ஸ் ஆஃப் த கிங்ஸ் ஆர் குயின். அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிங்கோ இல்லைன்னா ஒரு குயினோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கவர்மெண்ட்டை வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மொனார்க்கின்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு அவங்களுக்கான ரூல்ஸ் எல்லாம் வந்து யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் இருக்க கிங் ஆர் குயின் தான் வந்து அவங்களுக்கான ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கவர்மெண்ட் ஒர்க்கிங் ஃபார், வாட் கோல் இட் இஸ் ட்ரையிங் டு அச்சீவ். ஸோ ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து யாருக்காக ஒர்க் பண்ணுது, அவங்களுடைய கோல்ஸ்லாம் என்ன, அவங்க என்ன கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. The governments are designed to work towards the certain values and ideas. So government வந்துட்டு ஒரு certain values and ideas லட்சியத்தை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணோம். Some governments like a government of India are designed to work towards the equality and the prosperity for all. ஸோ இந்தியா மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாரும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ப்ராஸ்பரிட்டி அதாவது செல்வ செழிப்போடு இருக்கணுன்ற அச்சீவ்மெண்ட்டை வந்து கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. While some other government may be designed only for the prosperity of some families or group. அதே சில கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி ஒன் ஃபேமிலியோ இல்லை குரூப் ஆஃப் ஃபேமிலிஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரிட்டியோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் அதர்
கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கும் அதர் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் சொல்கிறாங்க. தெர் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் த 4 மேஜர் ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம 4 ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம்ல, இந்த 4 ஆஸ்பெக்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் தேர் குட் பி அதர் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இது இல்லாமல் இன்னும் சில டிஃப்ரென்ஸும் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இனி வரப்போகிற சாப்டர்ஸில் வந்து பார்க்கலாம். லெட் அஸ் நவ் லுக் அட் சம் டைப் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ வந்து நம்ம இன்னும் என்னென்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.